பாலாசார் டைரக்ஷன்ல நான் நடிச்சதை ஒரு பெரும் பாக்கியமா கருதலாம். அவர் அந்த அவரோட டைரக்ஷன்ல நடிக்கிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். இது அவரை மாதிரி செதுக்கி எங்களை உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஒவ்வொரு வரும், அவார்டு வாங்கும், அதை பேர் அவர் இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணும்பொழுது நிறைய பேர் அவர் தூக்கி விடுவார். நான் இவ்வளோ தூரம் இந்த படத்தில் இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு இவ்வளோ தூரம் அவர் ஆரம்பத்தில் எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டாங்க, வெளிநாட்டிலேருந்து போகிறோம்னு. அப்படியே சிவாஜியை பார்த்துட்டோம், உயிரோடு ஆண்டவர் செஞ்ச புண்ணியரும் எனக்கு ஒன்றும் தெரியாது, கடவுள் முடியாது சார். இதனால எல்லாம் நல்லபடியாக ஆதரவும் மக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலா சாருக்கு தேங்க்யூ சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துல நமக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு தேங்க்ஸ் டு பாலா சார். இவ்வளோ அழகான கேரக்டர்ஸ். ஸோ வெரி தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. யாராவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ், இந்த மாதிரி பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கிறது இட்ஸ் அ வெரி பிக், பெரிய விஷயம் நமக்கு. எல்லாரும் நல்ல ரிவ்யூ தந்தாங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது. ரொம்ப லக்கி. தேங்க்ஸ் டு பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தமிழ் சினிமா லவர்ஸ் எல்லாருமே யூஸ்வலி பாலா சார் படம் அந்தாலே பார்க்க போறாங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு அப்புறம் நமக்கு வந்த ரிவ்யூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப இட்ஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். இந்த மாதிரி வேலிடேஷன்ஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட் அடுத்த படம் என்ன பண்ணணும் அதுக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஸோ மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க நமக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முதல்ல சுரேஷ் காமாட்சி சாருக்கு வாழ்த்துக்கள், ஃபாலோட் பை த கிரேட் பாலா சார். அதுக்கப்புறம் படத்தின் நாயகன் அருண் விஜய், மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், சாம் சிஎஸ், இன்னும் இந்த படத்தில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படம். ஏன்னா நாங்கள் பிடிஜி யூனிவர்சலில் அருண் விஜயை வச்சு தயாரிச்சிருக்கிற ரெட்டத்தலைங்கிற படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுடைய அடுத்த படத்தின் நாயகனுடைய ஒரு ரொம்ப மைல்ஸ்டோன் படம், பாலா சார் டைரக்ட் பண்ண அருண் விஜய் நடிக்க அப்படின்னு ஒரு படம் வரும்போது அதோடைய ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் பெருசா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அது நல்லபடியா அமையணும்ட்டு நான் நினைச்சேன். இது வெற்றி அடைஞ்சா எங்களுடைய படத்துக்கும் அது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். எங்களுக்கு வியாபார ரீதியாகவும் மக்கள் கிட்ட அருண் விஜயுடைய அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு அவங்களுடைய ஆசையை தூண்டுற மாதிரியும் தியேட்டருக்கு வரணும்ட்டும், அருண் விஜயுடைய அடுத்த படம் இன்னும் பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்றதுக்கும் இந்த படம் ஒரு படிக்கலா இருக்கும்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட இந்த படம் வீணடிக்கல. இது முற்றிலும் ஒரு பாலா சார் படம். டைரக்ஷன் ரீதியாக பார்க்கும்போது இது முற்றிலும் ஒரு அருண் விஜய் படம், ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ரீதியா பார்க்கும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு பாலா சார். பாலா சாருடைய படத்தை ஒரு மீட்டர்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த பாலா சாருடைய ஃபார்முலால என்ன இருக்கும்னு நீங்க எதிர்பார்த்து வரீங்களோ அது இந்த படத்துல அளவுக்கு அதிகமா சிறப்பாகவே இருக்கு. பிரமாதம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். இது எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து இதை பெரிய வெற்றி படமாக்குங்க. கங்க்ராச்சுலேஷன். ஈரமாக்குற ஒரு படம், கண்களை கசிய வைக்கிற ஒரு படம், சொசைட்டில இருக்கிற விஷயங்கள், அவலங்கள் பாலா தன்னுடைய பாணியில் பாலா படம். அருண் விஜய்க்கு விருதுகள். வடங்கான் படம் அது படம் இல்லை, ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வரும்போது என்ன அதுக்குள்ள இன்டர்வலா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் அதை விட இன்னும் இன்டென்ஸான ஒரு படம். பாலா சார் படத்துல இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்தேன். ஆனா அதையும் தாண்டி இட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அருண் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அருணுக்கு ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் அருணுக்கு தான். ஏன்னா இது அவருக்கு என்னைக்கு அவார்டு எத்தனை அவார்டு அப்படின்ற கணக்குல தான் அவர் போகணும். ரொம்ப அருணுடைய அந்த ஒவ்வொரு
பிட் ஆஃப் டேலண்ட்டும் இதுல வந்து யூஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு வார்த்தை கூட பேசாம படம் முழுக்க நம்மள கட்டி போடுறாரு. அவரோட நம்ம அழுகுறோம், அவரோட நம்ம கோவப்படுறோம், அவரோட நம்ம வந்து சிரிக்கிறோம், கடைசியில வந்து பெருமூச்சு விடுறோம். இட்ஸ் ஆஸ் அன் ஆக்டர் இட் வாஸ் ஈவன் மோர் ஹிட்டிங் ஃபார் மீ. அண்ட் நிஜமா சமுத்திரக்கனி சார் கேரக்டர் மாதிரி எல்லா போலீஸும், மிஷ்கின் கேரக்டர் மாதிரி எல்லா ஜட்ஜும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது எனக்கு வந்து அனுபவபூர்வமா நான் ஃபீல் பண்ணேன். கங்க்ராட்ஸ் பாலா சார். மறுபடியும் நேஷனல் அவார்டும் போது மறுபடியும் நான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்றேன். இந்த படத்தை எடுத்த சுரேஷ் காமாட்சி சாருக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஜனங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். பிகாஸ் இது இட் குட் ஹேப்பன் டு யூ. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதோடைய ஒரு எக்ஸாஜுரேட்டட் ஃபில்ம் மேக்கிங் விஷயம் தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஹலோ. ஸோ இப்போ தான் வணங்கான் படம் பார்த்துருக்கோம். பாலா சாரோட படம்னாலே நிறைய பேருக்கு ஒரு சென்டிமெண்டலான விஷயம் இருக்கும். பிகாஸ் நம்ம பார்க்காத ஒரு கம்யூனிட்டி, அதோட பெயின், அது வந்து நம்ம கூடியே இருந்து பார்க்குறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாலா சாரோட ஒவ்வொரு படமுமே. அண்ட் எனக்கு பர்சனலாக அவரோட ஒவ்வொரு படமுமே ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ எனக்கு வணங்கான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு வாட்ச் இட். அண்ட் யா, தேங்க்யூ. எல்லாருமே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அருண் விஜய் சார் ஸ்பெஷலி அவருக்கு இந்த படத்தில் வந்துட்டு ஹீஸ் டன் அ ஹியூஜ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஐ ஸோ ரொம்ப நான் ஒரு பாலா சாரோட ஃபேன். அவங்களோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எல்லா படங்களையுமே நம்ம வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக நம்ம வந்து ரசித்து பார்த்துருக்கோம். ஒரு யூனிக் ஃபில்ம் மேக்கராக இருந்திருக்காரு அவர் என்றைக்குமே. அவங்களோட படங்களில் இருக்கக்கூடிய சீன்ஸோ இல்லை கேரக்டரைசேஷன்ஸோ வேறு யாருமே இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கப்புறமோ கூட அந்த ஒரு இன்டென்சிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அவர் அது கண்டினியூஸாக இத்தனை வருஷத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு படமுமே ரொம்ப யூனிக்காக யாராலையுமே டச் பண்ண முடியாத கான்செப்ட்ஸு, சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குற கதைகள், ரொம்ப நம்மளால் ரியல் லைஃப்ல இப்போ நம்ம எங்கேயா பேப்பரில் அந்த மாதிரி ரொம்ப கோரமான சம்பவங்களெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனால் அதை வந்து திரைக்கு கரெக்டான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜை அதுக்கு போட்டு அதை வந்து ஒரு படமாக எடுத்து காமிச்சிக்கக்கூடிய ஒரு உன்னதமான டைரக்டர் தான் வந்து பாலா சார். அவங்களோட இந்த படம் வந்து வணங்கான் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபில்மு. நம்ம பார்க்கும்போது வந்து அந்தளவுக்கு அது ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. அப்படியே நம்மளை வந்து போட்டு உலுக்கி எடுத்துருது. அதே மாதிரி அவர் எப்படி அந்த கேரக்டரைசேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ டீப்பாக எப்படி ஒர்க் பண்ணி அதை கொண்டு வருவாங்களோ, அதில் நடித்த ஒவ்வொருத்தருமே, குறிப்பாக வந்து ஹீரோ அருண் விஜய் சார் ஒரு டைலாக் கூட இல்லாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருடைய சைகைகள்லாம் பார்த்து நம்மளுக்கே அவர் அந்த சைன் லாங்குவேஜ் வந்து நமக்கே அது புரியுது, நம்மளாலேயே வந்து ரீட் பண்ண முடியுது. நான் நடித்த அந்த ஹீரோயின் அவங்களோட தங்கச்சி கேரக்டரில் வராங்க, அந்த ஃபாதர் கேரக்டரில் வராங்க, ஒவ்வொருத்தருமே அவ்வளோ எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு உண்மையாக அந்த சம்பவங்களை பக்கத்தில் அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு மூவி. மிஷ்கின் சாரோட நடிப்பும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு தியேட்டரில் ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஃபிலிம் தான். பட் இதை வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, இது கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம், எப்படி சேதூர்லையோ இல்லை ஒரு பித்தா மகன்லையோ பரதேசிலையோ நான் கடவுளையோ நமக்கு என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து பாலா சார் கிரியேட் பண்ணாங்களோ அதே இம்பாக்ட் நடந்து மல்டிப்ளை பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு ஃபிலிம் சார் கொடுத்துருக்காங்க. வி ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ஃபிலிம். இது தியேட்டரில் உட்காந்து பார்த்து நம்மகிட்ட இப்படி ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்காருன்னு நினச்சி நம்ம பெருமைப்படுறது. இந்த வணங்கான்ல வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா வந்து பாலாண்ண ப்ரொடக்ஷன்ல மாயாவி பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் டைரக்ஷன்ல பண்ணலைன்ற ஒரு இது இருந்தது. அது இந்த வணங்கான் மூலமா நிறைவாயிருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். எனக்கு திடீர்னு ஒரு அழைப்பு வந்து கன்னியாகுமரியில இந்த பஞ்சாயத்து சீன்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சோம். இதுல வந்து முழுக்க வந்து ஒரு அந்த என்னோட கேரக்டர் ஆரம்பத்துல இருந்து கடைசி கிளைமேக்ஸ்ல முடிகிற வரையும் வந்து அந்த ஒரு சரியான கால விதத்துல வந்து அண்ணன் வந்து அதை கேரி ஓவர் பண்ணாங்க. இப்ப படமா பாக்குறப்ப வந்து அது வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒட்டுமொத்த திரைக்கதை, ஒட்டுமொத்த விஷயங்களும் இவ்வளவு சமகால பிரச்சனைகளோட தொடர்புடையதா இருக்குன்றது வந்து நாங்க நடிச்சவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. படம் பாக்குறப்பதான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு அழுத்தமான திரைக்கதையா, நல்ல படமா வந்து வெற்றியா, பெண்களுக்கு ஆதரவான படமா இருக்கு. எனக்கு நான் இத்தனை வருஷம் நிறைய ஒரு 90 படங்களுக்கு மேல நடிச்சிருந்தேன். அண்ணனோட டைரக்ஷன்ல நடிச்சதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவமா உணர்ந்தேன். பாலா சார் பிலிம் தன்னுடைய படத்தின் மூலமா மீண்டும் தான் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத
உறுதிப்படுத்திருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஃபிலிம் படம் இருக்கு. பார்க்குற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நம்ம வந்து பக்கத்துலேருந்து நம்ம கூட பழகின கேரக்டர்ஸ் மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக உருவாக்கியிருக்காரு. ஒரு நல்ல நல்லிணக்கத்தை வந்து தன்னுடைய காட்சிகள் மூலிமா சொல்லியிருக்காரு. டைலாக்காக எதுவும் பெருசாக காமிக்காம தன்னுடைய காட்சிகள் மூலமாகவே எல்லாரும் ஒற்றுமையாக நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஹீரோயின், ஹீரோட தங்கச்சி, இப்படி ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. அந்த அளவுக்கு அருண் விஜய் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பண்ணியிருக்காரு. நடித்த எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் நடிக்க முடியாமல் பாலசாபத்தில் 2 படம் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நம்ம வந்து நடிச்சுக்கலாமேன்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வணக்கம். இப்போ நாங்கள் வனகன் படம் ஒன்று பார்த்தோம். ரொம்பவே அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார் பற்றி சொல்லியே தீரணும். எப்போவுமே லைக் அவங்களோட ஃபஸ்ட்டு மூவிலேருந்து இந்த படம் வரைக்கும் எப்போவுமே சமுதாயத்துக்கு என்ன ஒரு நல்ல கருத்து சொல்லலாம், ஏன்னா சோஷியல் அவேர்னஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் ஒரு படத்தோட மூலியமாக பண்ணிட்டு. ஸோ இந்த படத்தில் அவங்க 100% பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மியூசிக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அருண் விஜய் சார் பற்றி வந்து சொல்லியே ஆகணும். நம்ம எல்லாருக்குமே அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்தில் அவங்க ஆக்டிங் வந்து பார் எக்ஸலண்ட்டாக அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸுமே போயிட்டு பார்க்குற விஷயம். டெக்னிக்கலாக படம் வந்து ரொம்ப நல்லா சவுண்டாக இருக்குது. படம் வந்து நல்லா என்டர்டெய்னிங். ஸோ போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள். நல்ல சோஷியல் மெசேஜும் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து தியேட்டரில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ போங்க, கோ டு யுவர் நியர் தியேட்டர் அண்ட் கோ வாட்ச் த மூவி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் டிஎஸ்கே. இப்போ தான் வணங்கான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மணிரத்னம் சார் சொன்ன மாதிரி தான், வருஷத்துக்கு பாலா சார் ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளும். ஏன்னா அவர் பண்ண ஒரு படமும் ஒரு மாதிரி முத்தான படங்கள். ஸோ இதுவும் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் வணங்கான் பார்க்கணும் அப்படின்னு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியாக அருண் விஜய் அண்ட் அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒன்லி ஆக்ஷன்ஸில் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் ஹீரோயினும் சரி, அண்ட் கூட அவங்க சிஸ்டராக நடித்த ரிதா நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் யாருமே வந்து நம்ம கம்மியாகவே சொல்ல முடியாது. எல்லா கேரக்டர்ஸும் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். பட் ஆனால் படம் ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஜிஸ்டராக இருப்பாங்க. ஜிவி அண்ணா மியூசிக் ஆகட்டும், அண்ட் சாம் சிஎஸ் அண்ணாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. சுரேஷ் காமாட்சி சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாலா சார் நிறைய படம் பண்ணணும் சார், பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் எங்களை மாதிரி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய வேண்டுகோள். அண்ட் வணங்கான் டெஃபினட்டாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். டெஃபினட்டாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுபிக்ஷா கிருஷ்ணன். வணங்கான் படத்தோட ப்ரெஷ் ஷோக்கு வந்திருக்கேன். பாலா சார் படம்னாலே எப்போவுமே ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். பாலா சாரோட பெரிய ஃபேன் நான். அதில் இந்த படம் வந்து என்னென்னா ரொம்ப அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக எனக்கு மட்டும் இல்லை, படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே பாதிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சேஃப்டினஸ் அதுக்கு அவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அண்ணன் தங்கச்சி இன்டென்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி டீப்பாக சொல்லியிருக்காங்க. மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து டோட்டலி வேறு லெவலில் இருந்து தான் சொல்லணும். ஆக்டர்ஸோடைய மாதிரி தான் அருண் விஜய் சார்லேருந்து 2 ஹீரோயின்ஸ்லேருந்து தங்கச்சி கேரக்டர் அண்ட் ஹீரோயின் எல்லாருமே, சமுத்திரகனி சார், மிஷ்கின் சார் எல்லாருமே வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இது வந்து மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சார் அண்ட் த என்டையர் டீமுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். முன்னால் வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்குது. எல்லா இடத்துலையும் நல்ல சிறப்பான வரவேற்பு இருக்குது. வெளிநாடுகளிலே நல்ல வரவேற்பு இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர்ஸ்லாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு.
மலேசியா தமிழ் ரசிகர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மலேசியா சிங்கப்பூர் ரசிகர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தமிழக மக்கள் இந்த படத்துக்கு வந்து கொடுத்த வரவேற்புக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். படம் பார்க்காதவங்க தொடர்ந்து பேர் நான் கூட வேண்டிக்கிறோம். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் பாலாசாரோட வணங்கான் பார்த்துட்டு வரோம். ஸோ ஆஸ் யூஷுவல் பாலாசாரோட சிக்னேச்சர் விஷயம் நிறைய படத்தில் இருக்குது. எனக்குலாம் வந்து நான் சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பிதா மகன், நந்தா, இந்த மாதிரி படங்கள் தான் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். லைக் ஒரு லைஃப் இருக்கும். லைக் நம்ம அவரோட படங்களில் வர விஷயங்களை வேறு படங்கள் நம்ம அதுக்கும் பார்த்துட்டு மாட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் அவர் காட்டுவார். ஸோ அது வந்து பாலாசாரோட ஃபேன்ஸ்க்கு வந்து அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் ஃபிலிம் மேக்கராகவே எனக்கே பார்க்கும்போது பாலாசார் மாதிரி டேரக்டர்ஸ்க்கெலாம் அப்புறம் இந்த மாதிரி படங்கள்லாம் வர்றதுக்கான ஸ்கோப்பே கிடையாது. ஸோ அதனால் அவங்க இருக்கிற போது அவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணுன்றதா நான் நினைக்கிறேன். அண்ட் லைக் நிறைய விஷயங்கள் இருக்குது படங்களில். லைக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அருண் விஜய் சார் இருக்கட்டும், படத்தில் நடித்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் 2 பேர் நடிச்சிருக்காங்க. 2 பேருமே ஒரு தங்கச்சி கேரக்டர் அண்ட் ஹீரோயின் கேரக்டர். அவங்க 2 பேரும் பயங்கரமாக ஸ்கோப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் படத்தில் இருக்குது. எஸ்பெஷலி படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பொய்டிக்கான ஒரு கிளைமேக்ஸ். கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும், பட் ஒரு ரொம்ப பொய்டிக் டச்சோட இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாமே இந்த படம் தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பாலாவோட படம் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு அப்படியான ஒரு படம். அவருடைய அந்த முதல் 3 படங்கள்ல இருக்கிற அந்த எனக்கு பிடிச்ச அடிப்படையில் சொல்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபிலிம்ஸில் இருக்கிற அந்த இன்டென்சிட்டி இந்த படம் ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு ரைட்டராக அவருக்கு அவரோட கன்விக்ஷன், அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் இருக்கிற கன்விக்ஷன், அது வந்து இட் இஸ் ஸ்டில் அமேசிங். அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அவர் பெர்ஃபார்ம் பண்ண சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே வந்து அவர் சொல்ல நினைக்கிற கதையை அந்த கன்விக்ஷனோட அவர் சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆக்டர்ஸ் வந்து தனியாக ஒருத்தர் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருடைய அந்த ஸ்ட்ரென்த்ஸில் அந்த ஸ்ட்ரென்த்ஸை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருக்காரு. வணங்கான் படம் ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருக்குது. கமல் சார் படம், ரஜினி சார் படம், விஜய் சார் படம், அஜித் சார் படம், ஒரு ஹீரோக்களோட படம்னு சொல்கிறாங்க. ஒரு டைரக்டர் ஃபில்ம். பாரதி ராஜா சார் ஃபில்ம், பாலச்சந்தர் சார் ஃபில்ம், பாலா சார் ஃபில்ம். இட்ஸ் டிபிக்கல் பாலா சார் ஃபில்ம். ஒரு நல்ல இயக்குனர் கையில் மாட்டும்போது நடிகர்களே ரொம்ப ஷைன் ஆகிறாங்க, ஜொலிக்கிறாங்க அப்படின்றது இதில் பார்த்தா தெரியும். அருண் விஜய் சார், அந்த ஹீரோயின் அருண் விஜய் சாரோடைய தங்கச்சி அவர்கள்லாம் பர்ஃபார்மன்ஸ், பாடி லாங்குவேஜ்லேயே அவ்வளோ செஞ்சுருக்காங்க. உணர்வுபூர்வமான ஒரு படம். இந்த குழந்தைகள் கற்பழிப்பு, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அருண் விஜய் சார் அடித்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் போல் ஒரு நெறி வருது. நல்ல ஒரு உணர்வுபூர்வமான படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். வேலை செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவுட்புட்டாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. மக்களோட நான் 3ஆவது தடவை பார்க்குறேன். எனக்கு ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய வெற்றி அடையும் நம்புகிறோம். தேங்க்யூ. வணக்கம். பாலாசாரோட அந்த ரெகுலர் ஸ்டைலில் இருந்தாலும் வழக்கமாக பாலாசாரோட படங்கள் விமர்சனத்துக்கு பல விதங்களில் இடம் கொடுக்கும். இந்த படத்தில் அப்பார்ட் ஃப்ரம் தட் பிஸ்னஸ் வைஸாகவும் இது டோட்டலி எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்குன்றது சந்தோஷமான விஷயம். ஒரு பெரிய ஃபேனாக இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி. எல்லா எமோஷன்ஸையும் சினிமாக்குள்ளே இருக்குன்றதை தாண்டி ஒரு ஆடியன்ஸாக நம்மளை வந்து நிறைய எங்களில் இந்த படம் வந்து கனெக்ட் பண்ணிச்சு. நன்றி சார். சுரேஷ் காமாட்சி சார், இந்த மாதிரியான படைப்புகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பெரிய இயக்குநர்கள் ஜெயிச்சவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் சொசைட்டிக்கு அது கரெக்டாக போய் சேருது. அந்த வகையில் நீங்கள் ஒரு விஷயத்த எஃபர்ட் எடுத்திருக்கீங்க. நன்றி. தென் இதில் நடித்த எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட பெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த லீட் ஆக்டர்ஸ் எல்லாருமே, அந்த ஹீரோவோட சிஸ்டர் அண்ட் எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸுமே அஸ்யூஷுவல் பாலாஸ்டர் ஸ்டைலில் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். அருண் விஜய் அண்ணா சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்து அதை ஒரு இன்ஸ்பிரேஷனோட பார்த்து
தடையற தாக்க படத்தில் மகிழ் திரும்பி அண்ணன் அவர் மூலமாக அறிமுகமாகி அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவரை பார்த்து பழகி இப்போ வரைக்கும் அவர் அதே இளமை, அதே துடிப்பு, அதே எனர்ஜி, அதே நம்பிக்கையோட தொடர்ந்து பயணிக்கிறாரு. ஒன்ஸ் அகேன் ஹி ப்ரூவ்ட் இட். ஸோ அவருக்காகவும் ஹாப்பி. நல்ல ஒரு தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் வணங்கான். தியேட்டரில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணங்கான் போய் பார்த்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் thoroughly என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் அவங்க எல்லா எமோஷன்ஸும் இவோக் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஐ டோன்ட் நோ, எவ்ரிபடிஸ் பெர்ஃபார்ம் ஸோ வெல். எனக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சு யாரை எப்படி யூனோ வாழ்த்ததுன்னு இல்லை, அவ்வளோ அமேசிங்காக எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்ஸ் அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. Particularly in the hero Vijay sir and both the heroines, they've done like an amazing job. They've kept you like keen. You keep looking at the screen. It's so entertaining and but obviously Bala sir signature movie, that's all a signature style is there in line with you. BGM மியூசிக் சாங்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இது எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பாலா சார் ஃபேன்ஸ் டெஃபினெட்லி திஸ் இஸ் அ ட்ரீம் டு வாட்ச். ஸோ தட்ஸ் அபவுட்